ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து நியூ இயர் வெயிட் லாஸ் சேலஞ்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட வந்து நம்மளோட சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ நான் லாஸ் ஆகிருக்கேன் அதை பற்றின அப்டேட்டு. அதே மாதிரி என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து நியூ இயர் வெயிட் லாஸில் இருந்தீங்க. நீங்கள் எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்கீங்க அதை பற்றிலாம் நம்ம இன்றைக்கி பேசலாம். நியூ இயர்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லஞ்சுக்கு வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கோயிலுக்கு போக முடியல இன்றைக்கி. ஸோ அதனால் இதுக்கு போகலாம், லஞ்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிளம்பிட்டுருக்காங்க எல்லோரும். ஸோ நம்மளும் கிளம்பிக்கிட்டே இதை பற்றி பேசுவோம். இன்றைக்கி வந்து ஒரு மேக்கப் போட்டு நம்ம ரெடியாக போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வெயிட் லாஸ் ஜர்னியில் இருந்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஒரு 1.5 மாதம் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் கமெண்ட்டில் நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்க்கா, எனக்கு 1 கிலோ குறைஞ்சிருக்கு, 2 கிலோ குறைஞ்சிருக்குன்னுலாம் போட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா, இன்றைக்கி காலையில் வெயிட் செக் பண்ணும்போது 57.2 இருந்தது. ஆக்சுவலாக கொஞ்சம் சம்டைம்ஸ் கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. ஒரு நாள் 56.9 போகும். அந்த மாதிரி ஒரு 300 கிராம்ஸ் 500 கிராம்ஸ்க்குள்ளே மேலே கீழே போயிட்டு வரும். அது டிபெண்ட்ஸ் ஆன் நம்மளோட வாட்டர் நம்ம குடிக்கிறது, அதை பொறுத்துலாம் கூட மாறலாம். சாரி, நான் வந்து எனக்கு ஒரு வாரமாக உடம்பு சரியில்லை. இன்றைக்கி தான் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோ எடுத்தேன். என்ன மேக்கப் போட்டிருந்தே தெரில. மாய்ஸ்சரைசர் ஆல்ரெடி போட்டாச்சு. நான் வந்து எல்லாரும் இன்றைக்கி வந்து நிறைய ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க, அப்படி தானே? நான் வந்து ரெசல்யூஷனை 6 மந்த்துக்கு முன்னாடியே எடுத்துட்டேன். ஸோ அதனால எனக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஹாப்பியான நியூ இயர். என்னோடய பர்த்டே செப்டம்பரில் வந்தது. அப்போ வந்து நான் வந்து நல்ல எனக்கு ஓவர் வெயிட்டில் இருந்தேன். ஆக்சுவலாக 55 கேஜி இருந்தேன். 65 கேஜி இருந்தேன். அப்போ வந்து அன்றைக்கி வந்து அந்த சாரீ ஒன்று எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தது சாரியை கட்டினேன். அதை கட்டுறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஐயோ, நம்ம இவ்வளோ பெருசாக இருக்குமே. ஆக்சுவலாக முன்னாடி இருந்து அப்படி இருந்திருந்தால் நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ வந்து அப்புறம்தான் வந்து உங்களுக்கு தெரியும், கோச் தினேஷ் கிட்ட ஜாயின் பண்ணி நம்ம வந்து இப்போ 4 மந்தில் வந்து ஒரு 8 கேஜி கம்மி பண்ணியிருக்கேங்க. ஆமாம், 4 மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 8 கேஜிக்கு மேலேயே கம்மி பண்ணிட்டோம். இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பெருசாக அவ்வளோவா கம்மி ஆகலை. 1 கேஜி கம்மியாக இருக்குது. அதுவே பெரிய விஷயம் தான். ஆக்சுவலாக இனிஷியலி எப்போவுமே நிறைய கம்மியாகும். பட் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு குட் அமௌண்ட்டான வெயிட் வந்து கம்மி பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அதே மாதிரி ஸ்பீடாக வந்து நமக்கு வெயிட் லாஸ் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாரெல்லாம் வெயிட் லாஸ் ஜர்னியில் இருந்தீங்க, எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க இது அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் தான் ரொம்ப முக்கியமான டைமு. நியூ இயரை நோக்கி ஒரு கிட்டத்தட்ட செப்டம்பர்லேருந்து நான் வந்து டயட்டில் இருந்து 8 கேஜி கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஹாப்பியாக இருக்குது. இந்த ட்ரெஸ்லாம் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ட்ரெஸ்லாம் எனக்கு உள்ளவே நுழையாது. இது வந்து ஒரு புது ட்ரெஸ் தான். வாங்கி வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஒரு தடவை எங்கள் அம்மா பார்சல் அனுப்பி விட்டுருந்தாங்க. அதனால் வந்து அது அப்போ இருந்தே எனக்கு வந்து உள்ளேயே என்னவோ செட் ஆகாத மாதிரியே இருந்தது. இந்த தடவை வந்து இந்த நியூ இயர் வெயிட் லாஸ்ன்னு நிறைய இன்ச் லாஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக எனக்கு வெயிட்டுன்னு காமிக்கலனாலும் பரவாயில்ல, நமக்கு இன்ச் லாஸஸில் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ அதனால எனக்கு இந்த ட்ரெஸ்லாம் வந்து இன்றைக்கி பற்றிடுச்சு. சூப்பர் ஹாப்பி இன்றைக்கி. ஸோ இனிமே வந்து இந்த நியூ இயரில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இவ்வளோ நாள் என்ன பண்ணமோ, இந்த லாஸ்ட் 1.5 மந்த்ஸ் நம்ம என்ன பண்ணமோ நியூ இயர் வெயிட் லாஸ் சேலஞ்சில், நோ சுகர், 10K ஸ்டெப்ஸு, ஒர்க் அவுட்டு, ஃபுட்டு கண்ட்ரோலு எல்லாமே வந்து அப்படியே நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி நம்மளோட கோல் என்னவோ அதை அச்சீவ் பண்ணிவிட்டு 2027க்கு நம்ம போகணும். அதுதான் நம்மளோட ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ரெசல்யூஷனாக எடுத்துக்கணும்.
ஏன்னா எல்லா வருஷமே ஜனவரி 1 அன்னைக்கு ரெசல்யூஷன் எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதை வந்து நம்ம நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஒரு வாரம் 10 நாள் ஃபாலோ பண்ணுவோம், அதோட விட்டுருவோம். ஸோ அதனால் அதுக்கு ஒரு வேல்யூவே இல்லாமல் போயிடும். நிறைய ஃபன்னான திங்ஸ் கூட நம்ம பார்க்குறோம், அதை வந்து ஃபாலோ பண்ணாமல் எப்படி இல்லை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து நம்ம ஹெல்த் ரிலேட்டடான விஷயம், நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குற ஒரு விஷயம். இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சாக எடுத்துக்கிட்டு லைஃப் லாங் நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். இது டயட்டுன்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஒரு ஜென்ரலாக ஒரு எப்படி எடுத்துக்கலாம், ஒரு ஹெல்த்தி மீல் பிளானு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது டயட்டில் இருக்க மாதிரி தெரியாது. நிறைய பேர் நம்ம வீடியோலேயே பார்த்துட்டு, அக்கா நீங்கள் டயட்டில் இருக்காதீங்க, நீங்கள் வெயிட் குறைஞ்சதெல்லாம் போதும், நல்லா தான் இருக்கீங்க நீங்கள் அப்படிலாம் போட்டிருந்தீங்க. ஆமாம், கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. ஸோ என்னோடய வெயிட் இப்போதைக்கு நான் கரெக்டாக தான் இருக்கேன். ரொம்ப கூடவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை. ஓரளவுக்கு பார்க்கும்போது நார்மல் வெயிட்டில் இருக்கேன். எனக்குமே இது கம்ஃபர்டபுளான ஒரு வெயிட்டாக தான் இருக்குது. ஆனால் வந்து இன்னும் ஒரு 1 kg கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது ஆனால் நான் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரஷ் பண்ண தேவையில்லை என்னை அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் 1 kg தானே, நான் ஒரு இந்த மாதிரி ஒரு நார்மல் டயட்டில் இருந்தாவே எனக்கு ஒரு 1 monthல கம்மியாயிரும். ஹாய் ஹாய் சொல்லக்கூடிய ஹாப்பி நியூ இயர் சொல்லிடுங்களா? ஹாப்பி நியூ இயர். நாங்களாம் வந்து லஞ்சுக்கு போகிறோம். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு மறந்துட்டேனே. வெயிட் லாஸ் பற்றியா? ஆனால் இந்த வருஷத்தில் நம்ம வச்சுக்க போகிற சேலஞ்ச் என்னென்னா, நான் எனக்கு வச்சுக்க போகிற சேலஞ்ச் என்னென்னா, அடுத்த வருஷம் நம்ம நியூ இயர் போகிறப்ப அட்லீஸ்ட் இதே சேம் வெயிட்டில் இருக்கணும். வெயிட் இடையில கூடுறது, இறக்குறது, ஏற்றுறது இந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். நீங்கள் வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கீங்கன்னா இந்த வருஷம் இப்போ 2026 நம்ம வந்தோம் இல்லையா, இப்போ வர்றப்ப நான் முன்னாடி செப்டம்பரில் என்ன யோசிச்சேன்னா, இந்த வருஷம் நியூ இயர் அன்னைக்கு நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த வெயிட்டில் இருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த நியூ இயர் வந்து நான் என்ன நினச்சனோ அந்த வெயிட்டை அச்சீவ் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி 1.5 மாதம் ஆச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி. என்னடி தங்கம், நீங்கள் ஒரு 1 kg 2 kg கம்மி பண்ணியிருப்பீங்க. சில பேர் கம்மி ஆகியிருந்திருக்காது, சில பேர் மோர் தென் 2 kgs கம்மி பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் இருக்கலாம். அதை வந்து நீங்கள் மெயின்டைனும் பண்ணணும். ப்ளஸ் உங்களோட கோல் வெயிட்டையும் நீங்கள் நெக்ஸ்ட் 2026 அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. என்னோட இந்த வருஷம் இந்த ஹோல் இயர் நான் நினச்சிருக்கிறது அதுதாங்க. என்னோடய வெயிட்டை நான் இப்படியே மெயின்டைன் பண்ணணும். அது இல்லாமல் நான் ஒரு 2 kg கம்மி ஆகணும்னு சொன்னேன் இல்லையா, அது கண்டிப்பாக கம்மி பண்ணிடுவேன். நான் கம்மி பண்ணணும். அதே நேரத்தில் வெயிட்டு திருப்பி ரீகெயின் ஆகிடக்கூடாது. அதுதான் என்னோடய முக்கியமான கோலு. ஏன்னா இந்த மாதிரி வெயிட் லாஸ் நான் நிறைய தடவை பண்ணியிருக்கேன். இது வந்து எல்லாருக்குமே ஒரு ஈஸியான வேலையாக பண்ணிடலாம். நம்ம நினச்சோன்னா ஒரு ஒரு இதில் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம். இப்போ ஓரளவுக்கு நம்மளோட கோலுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்து, ஓகே இப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக தானே இருக்கோம், எல்லாத்தையும் சாப்பிடலாம், அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் தானே இன்றைக்கி மட்டும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பித்தோன்னாவே ஒரு 1 week 10 days சாப்பிட்டிங்கனாவே நீங்கள் வந்து 2 kg அசால்ட்டாக கூடிடுவீங்க. ஸோ அப்போ இவ்வளோ நாள் நம்ம இருந்த கஷ்டப்பட்ட அதுக்கெல்லாம் என்ன பலன் இருக்குது? திருப்பி இருந்து வெயிட்டை குறை, அந்த மாதிரி தான் எனக்கு எப்போவுமே நடந்திருக்கு. வெயிட்டை ஏறுறது இறக்குறது இதே வேலை தான் எனக்கு. இனிமே அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோடய கோலுங்க. ஸோ நீங்கள் உங்களோட கோல் செட் பண்ணிக்கோங்க. என்ன கீத்கா, இன்னைக்கு இந்த வருஷம் உன்னோட கோல் என்ன? என் கோல் வந்து எல்லாம் நைட்டு பரவாயில்கிட்ட படுக்கணும். என் கோல் அப்படியா? ஒன்றும் மண்டையில் இப்படி வந்து பேசு, பல விளக்கிட்டு படுக்கணும்னு டெய்லி டாடி சொல்லுவார்ல, ப்ரஷ் பண்ணுன்னு. அப்போ இவ்வளோ நாள் நீ பண்ணலையா? பண்ணல, ஏமாத்திருக்க எங்களை. பார்த்தீங்களா, அங்கே உண்மை வெளியில் வந்திருக்கு. இவ்வளோ நாள் டெய்லி அவங்க டாடி சொல்லுவாங்க, ப்ரஷ் பண்ணுவாங்க சம்டைம்ஸு, ஆனால் மோஸ்ட்டாக ஏமாத்திருக்கேன் எங்களை ப்ரஷ் பண்ணாமல். ஓகே, ஸோ நியூ இயர் அதுவுமா ஒருத்தவங்க உண்மையை சொல்லியிருக்காங்க, அவங்கள நம்ம பாராட்டுறோம். ஸோ இன்னையிலேருந்து கீதிகா நேற்றே நைட்டே மங்குன்னு பல்லு விளக்குனாங்க. ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக கீதிகா வந்து நைட்டு வந்து நல்லா ப்ரஷ் பண்ண போகிறாங்க. ரைட்? கீதிகாவோட டென்டிஸ்ட் யார்?
பவானி டென்டிஸ்ட்டு இங்கே பக்கத்தில் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன். இந்த வருஷம் ரெசல்யூஷனே நாங்கள் வந்து ப்ரஷ் பண்ணுறது தான் எடுத்திருக்கோன்னு சொல்கிறேன். ஓகே, உங்களோட ரெசல்யூஷன் என்னன்னு சொல்லுங்கள். நான் பெருசாக ரெசல்யூஷன்லாம் எப்போவுமே எடுக்க மாட்டேன். ஆனால் வந்து இந்த வெயிட் லாஸில் கண்டிப்பாக வந்து ரெசல்யூஷன் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் 2027லேயும் பார்க்குறோம். என்ன தங்கும்? உங்கள் ரெசல்யூஷன் வந்து ஆல்சோ அவங்க முடி தின்னாகாமல் திக்காயிட்டே இருக்கணும். அப்படியா? இதை வச்சிடலாமா? அவங்க ரொம்ப தின்னாகிக்கிட்டே இருக்கு. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாதுடா. அதுக்கு பண்ண முடியும். சரி, நம்ம ஹேரையும் கீதுக்கா சொன்னதுனால நம்ம ஹேரையும் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அதுதாங்க இந்த வருஷம் எங்களோட ரெசல்யூஷன். அடுத்த இது வந்து நம்ம இவ்வளோ நாள் வெயிட் லாஸ் சேலஞ்சுன்னு வச்சுருந்தோம்ல, நியூ இயர் வெயிட் லாஸ் சேலஞ்சுன்னு வச்சுருந்தோம். அது வந்து ஆக்சுவலாக நவம்பரில் ஆரம்பித்ததுனால ஒரு சென்ஸ் இருந்தது. இப்போயும் அதே நியூ இயர் வெயிட் லாஸ் சேலஞ்சு தான் 2027க்கு. ஸோ 2027 வரைக்கும் உங்களோட கோலை அச்சீவ் பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் வெயிட் கம்மி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வெயிட்லேயே வந்து ஸ்டே ஆகணும். அதெலாம் தான் நம்மளோட கோலாக வச்சுக்க போகிறோம். நான் அதுதான் என்னோடய கோலாக வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம் 2027 எப்படி இருக்கோன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி உண்மையை சொல்லணுன்னா, நீங்கள் ப்ரமோஷன் அப்படி இப்படி எது நினச்சாலும் பரவாயில்ல, அந்த கோச் தினேஷ்ட்டு சேர்ந்ததுனால தான் எனக்கு இந்த நல்லது நடந்தது. நிஜமாகவே நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, நிறைய வந்து ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகி ஒரு ஸ்டேஜில் நம்ம வெயிட்டே அது குறைய மாட்டோம் அப்படின்ற ஒரு நிலமை வரும்போது தான் நான் வந்து செப்டம்பரில் என் பர்த்டே டைமில் வந்து நான் அவங்களோட இதில் ஜாயின் பண்ணேன். அதில் வந்து சங்கரின்னு ஒரு டயட்டீஷியன் இருக்காங்க. ஸோ அவங்களுமே அவ்வளோ ஃப்ரெண்ட்லி. அவங்க வந்து நம்மளோட ஆக்சுவலி அவங்க ஃபஸ்ட் டைம் பேசும்போது தான் தெரிஞ்சுது அவங்களும் நம்மளோட சேனல் பார்ப்பாங்க, நம்மளோட சேனல் வியூவர்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா கைண்டாக பேசுவாங்க. என்ன டவுட்டு கேட்டாலும் உடனே கிளியர் பண்ணுவாங்க. எனக்கு ஏற்ற மாதிரி நிறைய டயட் மாற்றி கொடுத்தாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒருத்தவங்க பேக் போனால் நமக்கு பின்னாடி ஒரு 3 பேர் இருக்காங்க. ரங்கராஜன் ஒருத்தவங்க இருந்தாங்க. ஸோ இந்த 3 பேர் இருக்காங்க நமக்கு பின்னாடி. என்னைக்காவது ஒரு நாள் நான் வந்து பண்ண வேணாமா, டவுனாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட இவங்க 3 பேர் இருக்காங்களே. நான் என் ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவேன், ஏதாவது வெளியில் வாங்கிட்டுலாம் வரும்போது பரவாயில்ல சாப்பிடுமா அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்போ நான் சொல்லுவேன், இல்லை எனக்காக 3 பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க, அவங்களுக்காகனாவது நான் வந்து வெயிட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அடிக்கடி. ஏன்னா நான் மட்டும் பண்ணும்போது நிறைய சீட் மீல் பண்ணியிருப்பேன், நிறைய இது பண்ணுவேன். பட் எனக்கு பின்னாடி எனக்காக ஒரு 3 பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, என்ன ஃபாலோ பண்ணி நான் வந்து நான் நினச்சதை பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளும் அதுக்கு வந்து நம்மளோட எஃபர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து நிறைய எஃபர்ட் போட்டேன். இந்த லாஸ்ட் 1 மந்த் அவ்வளோவா நான் எஃபர்ட் போடலைங்க, உண்மையை சொல்லணுன்னா. அது அவங்களுக்குமே தெரியும், உங்களுக்குமே தெரியும். நம்ம கொஞ்சம் ரொம்ப பிஸி ஆகிட்டோம். ஸோ அதனால எனக்கு வந்து இந்த டயட் அது இதுலலாம் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. மெயினாக என்னென்னா கரெக்ட் மீல் சாப்பிட முடியல என்னால். காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட முடியறதில்ல, நைட் அந்த மாதிரி என்ன இருக்கோ அந்த ஃப்ளோவில் போகிற மாதிரி ஆயிடுச்சு சம்டைம்ஸ்லாம். அதுக்காக டூ மெனி ஜங்க் அது இதெல்லாம் அப்படியும் சாப்பிடல நான். இருந்தாலுமே நமக்கு தேவையான நியூட்ரிஷனும் நமக்கு கிடைக்கணும்ல நம்ம ஓடிட்டுருக்கும் போதும். ஸோ அந்த மாதிரி ஒரு கரெக்ட் இது வந்து என்னால் எடுத்துக்க முடியாமல் இருந்தது. நான் அதுதான் யோசித்தேன், நம்ம எவ்வளோ பிஸியாக இருந்தாலுமே நம்மளோட சாப்பாட்டில் நம்ம தான் கவனமாக இருக்கணும். நமக்காக 2 பேர் வந்து நீ இது சாப்பிட்றியா அது சாப்பிட்றியா, நீ ஹெல்த்தியாக இருக்கு அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் அப்படியே பார்த்தாலும் ஒரு நாள் கேட்பாங்க, சாப்பிட்டியா சாப்பிட்லையான்னு. கேட்க மாட்டாங்கன்னா இல்லை, இருந்தால் கூட நம்ம தான் பார்த்துக்கணும். என் ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவாங்க, ஏதாவது முடியலைன்னா நீ தான் உன்னைய நல்லா பார்த்துக்கணும், எல்லா டைமும் நான் உன்னைய சொல்லிகிட்டே இருக்க முடியாது, உனக்கு என்ன வேணும், என்ன சாப்பிடணும், என்ன ஹெல்த்தியாக பண்ணணும் அப்படின்றத நீ தான் பார்த்து பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கரெக்ட் தான். எல்லாருக்கும் எல்லாமே நம்ம பண்ண முடியாது. இப்போ குழந்தைங்களா இருக்காங்களா, அவங்களுக்கு நம்ம பார்த்துக்குறோம். ஸோ எல்லாமே நம்ம ஃபேமிலியெல்லாம் பார்த்துக்குறோம். நம்மளையும் நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மளை பார்த்துக்கிறதுக்கு யாராவது வருவாங்கன்னு நினச்சிட்டுலாம் நம்ம இருக்கக்கூடாது. சின்ன குழந்தைங்களா இருந்தோம் நம்ம வீட்டில் வந்து நமக்கு பால் ஆற்றி கொடுப்பாங்க, ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, நம்மளை டேக் கேர் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க. இப்போது நம்ம ஒரு இடத்துல இருக்கோம்,
நம்ம ஒரு அம்மா. ஸோ நீங்கள் நம்ம அம்மாவாக இருக்கும்போது நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், நம்ம ஒரு 3 பேர் பார்த்துக்கிற ஒரு நிலமையில இருக்கோம். அந்த மாதிரி ஒரு பொறுப்பில் இருக்கும்போது நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும். நிறைய அம்மாங்க நிறைய லேடிஸ் பண்ணுற தப்பே நம்மளை நம்ம பார்த்துக்கிறதில்ல. அதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு சரியாக சாப்பிட மாட்டாங்க. என்னெல்லாம் மிச்சம் இருக்கோ எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. கீழே போடணுமா, ஐயோ சாப்பாடை வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து இவங்க வாயில் போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏமா நிறைய மம்மிஸ்லாம் அவங்க பேபி சாப்பிடலன்னா அதை எடுத்து இவங்க டபக்குன்னு சாப்பிட்ருவாங்க, வேஸ்ட் ஆகிறேன்னு சொல்லிட்டு. அப்படி சாப்பிட்டா இன்னும் வெயிட் கூடிடுவாங்கல்ல. அதான் சொல்லிட்டு இருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும். அது தப்பு இல்லை. நம்ம இருக்க பிஸியில் வந்து நம்மளால் வந்து நமக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்க முடியாமல் போகும். பட் ஆனால் இனிமேல் நமக்கும் நம்ம டைம் ஒதுக்கிக்கணும். நம்மளோட செல்ஃப் கேராக இருக்கட்டும், நம்மளோட ஹெல்த்தாக இருக்கட்டும், நம்மளோட ஃபுட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் 24 ஹவர்ஸில் கண்டிப்பாக எல்லாருக்குமே டைம் நமக்கு இருக்கும். நம்ம தான் டைம் இல்லைன்னு சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அதனால் டைம் எடுத்து நமக்கும் எல்லாருக்கும் கிறிஸ்பியாக ஒரு தோசை ஊற்றி நம்ம கொடுக்குறோன்னா அந்த கிறிஸ்பினஸ் நமக்கு தேவைப்படுதுன்னா நம்மளும் அதை ஊற்றி சாப்பிடணும். சரி, அதில் தீஞ்சு போன தோசையை நம்ம சாப்பிடக்கூடாது. நான் அப்படி சாப்பிட மாட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா என்ன பண்ணுவேன்னா, தீஞ்சு போயிடுச்சுன்னா அப்படியே கீழே போட்டுருவேன். ஃபஸ்ட் எடுத்தோடனேயே குப்பையில் போடுறத நான் சாப்பிடணுன்னு நான் நினைக்க மாட்டேன். ஆரம்பத்தில் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். எந்த பூரி உப்பலாக வரலையோ அதெல்லாம் நமக்கு, எந்த தோசை சரியாக வரலையோ அதெல்லாம் நமக்கு அந்த மாதிரிலாம் பெரிய தியாகம் பண்ணுற மாதிரிலாம் நிறைய வேலை பார்த்துருக்கோம். பட் அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்மளும் ஹாப்பியாக இருக்கணும். நம்ம ஹாப்பியாக இருந்தால் தான், குடும்ப தலைவி ஹாப்பியாக இருந்தால் தான் குடும்பமே ஹாப்பியாக இருக்குங்க. ஸோ அதனால உங்களோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. வெயிட்டை கம்மி பண்ணுங்கள், ஃபிட்டாக இருங்க எல்லோரும். பிடிச்ச மாதிரி மேக்கப் பண்ணுங்கள், பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கள். நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, குழந்தைங்களாம் வளர்ந்துட்டாங்க, தலை சீவ முடியாது, மேக்கப் பண்ண முடியாது, அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. டெய்லி நம்ம மேக்கப் போட்டு உட்காரணும்னு நான் சொல்லலை. ஆனால் டெய்லியும் கண்ணாடியை பார்த்து நம்ம நம்மளை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற அளவுக்கு நம்ம இருக்கணும். சாரி, இடையிலேயே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலி நான் என்னென்னவோ பேசி டைவர்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி கோச் தினேஷ் டீம் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. நீங்கள் கஷ்டப்பட்டு எனக்காக ஹெல்ப் பண்ணி என்னை வெயிட் லாஸ் பண்ண வச்சிங்க. கண்டிப்பாக இதை நான் மெயின்டைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயரும் உங்ககிட்ட நான் சொல்லுவேன், இதே வெயிட்டில் நான் மெயின்டைன் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லாஸ்ட் 1 மந்த் ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட நான் ஒர்க் அவுட்டும் ஜாயின் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஒர்க் அவுட் ஜாயின் பண்ணல. இந்த லாஸ்ட் 1 மந்த்து தான் ஜாயின் பண்ணேன். அது பண்ணதில் தான் எனக்கு நல்ல இந்த ஹிப் ஏரியா எல்லாம் கொஞ்சம் நல்லா இன்ச் லாஸ் ஆச்சு. ஸோ அதுவும் எனக்கு நல்ல ஹெல்ப் ஆச்சு. தேங்க்யூ ஸோ மச் தினேஷ் டீம், சங்கரி, ரங்கராஜன், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் இந்த 1 மந்தோட அந்த வெயிட் அப்டேட் தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால தான் அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இன்னொன்று இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பித்தோன்னா வெயிட் லாஸ் அந்த நியூ இயர் அன்றைக்கி நம்ம போட்டோன்னா தானே நல்லாயிருக்கும். அதனால தான் இன்றைக்கி எடுத்துட்டேன் நான் இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ண மீலு, பிக்சர் எடுத்து அவங்களுக்கு அனுப்புனது, அதெல்லாம் என்கிட்ட ஒரு கலெக்ஷனாக இருக்குது. ஸோ அதை எல்லாமே நான் சைடில் எல்லாம் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ அந்த பிளேட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கோச் தினேஷோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஹாப்பியாக இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியே ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக சுற்றி நீங்கள் இருக்கிற இடத்த பாசிட்டிவாக வச்சுக்கோங்க, க்ளீனாக வச்சுக்கோங்க, ஹெல்த்தியாக இருங்க. இந்த வருஷம் உங்களுக்கு சூப்பர் வருஷமாக அமைய வாழ்த்துக்கள். ஒரு சிலர் நினைக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணுறதெல்லாம் உனக்கு ஒரு கோலா அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் ஒன் ஆஃப் த கோலுங்க. இது இல்லாமல் லைஃப்பில் நிறைய விஷயங்கள், பெரிய விஷயங்களும் இருக்குது. இதுவும் ஒரு பெரிய விஷயம்தான். இது நம்மளோட ஹெல்த் சம்மந்தப்பட்டது. ஸோ இதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், மற்ற விஷயங்களுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ மற்ற விஷயங்களும் நம்ம எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். அவங்களோட விஷயங்களை நோக்கி ஓடிட்டு தான் இருக்கோம். அதை தொடர்ந்து நம்ம ஓடி தான் ஆகணும். அதுலேயும் நம்ம நிறைய அச்சீவ் பண்ணணும். நம்ம என்ன நல்லது பண்ணுறோமோ
அதாங்க நம்மளோட அச்சீவ்மெண்ட்டு. ஸோ மற்றவங்கள மாதிரி நம்ம அந்த நிலைமைக்கு போகணும், இந்த நிலைமைக்கு போகணுன்னுலாம் நம்ம நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம என்ன பண்ணுமோ அதில் என்ன பெஸ்ட்டோ அதுதான் நம்மளோட அச்சீவ்மெண்ட்டு. அதே மாதிரி இந்த வருஷம் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் நமக்கு கிடச்சிருக்கீங்க. இந்த வருஷம் நிஜமாகவே சொல்கிறேன், ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான வருஷங்க 2025. நிறைய பேட் திங்கும் நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்லலை நான். ஏன்னா லைஃப்பில் எல்லாருக்குமே குட் திங் பேட் திங் எல்லாமே நடக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களும் நடந்திருக்கு. எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் நடந்தது. நான் சிரிச்சுட்டே தான் இருந்தேன் இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ அதுவும் இருந்தது. அதெல்லாம் மீறி எனக்கு கிடைச்ச பெரிய உறவுகள் நீங்கள் தான். கிட்டத்தட்ட வந்து மில்லியனை நாம் தொடுவோமா அப்படின்னு என்னால் நான் நினச்சே பார்க்கவே இல்லை. பட் மில்லியனுக்கு பக்கத்தில் நம்ம வந்துட்டோம். ஒருத்தவங்க லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, வானம் தூரம் இல்லையா என்னவோ சம்திங் சொல்லியிருந்தீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வானம் தொடும் தூரம் தானா அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கரெக்டு தான், அது மாதிரி தான். மில்லியன் வந்து டக்குன்னு தொடுற தூரத்தில் தான் இருக்குது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இடையில நான் கண்டிப்பாக வந்து என்னோடய வெயிட் லாஸு, அப்புறமா வந்து என்னோடய டயட்லாம் எப்படி போகுது அப்படின்றதெல்லாம் அடிக்கடி நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்ம வ்ளாக்ஸில் குட்டி குட்டி ஷார்ட்ஸ்லலாம் நான் அப்டேட் பண்ணுறேன். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்கள எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.